வணக்கம். இந்தியாவோட செமிகண்டக்டர் குறிக்கோள்கள், அப்புறம் இந்த புதுசா வந்த விக்ரம் சிப் பத்தி பார்க்க போறோம். இந்தியாவுக்கு இது ஏன் முக்கியம், உலக அளவுல இதோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வரும். ஏன் திடீர்னு எல்லோரும் இந்த செமிகண்டக்டர்ஸ் பத்தி இவ்ளோ பேசுறாங்க, சிப்ஸ் பத்தி? அது நம்ம டெய்லி லைஃப்ல பாத்தீங்கன்னா போன், கம்ப்யூட்டர், கார், ராக்கெட், சேட்டலைட் வரைக்கும். ஆமா, எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லயும் இதுதான் மூளை மாதிரி இல்லையா? ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, இந்த ஹை எண்ட் சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு உலகம் முழுக்க முக்கியமா தைவான நம்பியிருக்காங்க, ஓரளவுக்கு சீனாவையும். அதுல என்ன பிரச்சனை? தைவான் சுத்தி ஒரு மாதிரி பதட்டமான சூழல் இருக்கு. அதனால இந்த சப்ளை செயின் எப்ப வேணா பாதிக்கப்படலான்னு ஒரு பயம் எல்லாருக்கும். அந்த தைவான் ரிஸ்க குறைக்க தற்சார்பு அடையணும்னு வேகமா முயற்சி பண்றாங்க. இப்ப அமெரிக்கா பாருங்க, CHIPS ஆக்ட்னு கொண்டு வந்து $52 பில்லியன் இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சீனா வெளிநாட்டு சார்பு குறைக்க அம்மச்சு முதலீடு பண்றாங்க. இது ஒரு டெக்னாலஜி ரேஸ் மாதிரி. இப்போ இந்த உலக போட்டியில தான் இந்தியாவும் இப்போ உள்ள இறங்கியிருக்காங்க. அடுத்த 4-5 வருஷத்துல ஒரு குளோபல் செமிகண்டக்டர் ஹப் ஆகணும்னு சொல்றாங்க. பிரதமரே உலகம் இந்தியாவை நம்புதுன்னு சொல்லிருக்காரு. இது ரொம்ப லட்சியமான ஒரு கோல் தான். இப்பெல்லாம் செமிகண்டக்டர் டெக்னாலஜி தான் ஒரு நாட்டோட பாதுகாப்பு, வளர்ச்சி எல்லாத்துக்கும் அச்சாணி மாதிரி. அதனால இதுல தற்சார்பு அடைறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தேவைன்னு கூட சொல்லலாம். இந்தியா கொஞ்சம் லேட்டா இந்த ரேஸ்ல வந்தாலும் இப்ப ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அப்போ இந்தியாவோட முதல் பெரிய ஸ்டெப் இதுல எது? இந்த விக்ரம் 32 சிப்ப பத்தி சொல்லுங்களேன். இது ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்காக 100% இந்தியாவிலேயே இஸ்ரோவோட SCL லேப் இருக்குல்ல சண்டிகர்ல. ஆமா, செமிகண்டக்டர் லேபரேட்டரி. அங்கே டிசைன் பண்ணி அங்கே தயாரிச்சிருக்காங்க. முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? முன்னாடி இந்த மாதிரி ஸ்பேஸ் கிரேட் சிப்ஸ், அதாவது ரேடியேஷன் ஹார்டன்ட் சிப்ஸ்னு சொல்வாங்க. அதெல்லாம் நம்ம அமெரிக்கா, யூரோப், கிழக்காசிய நாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த விக்ரம் சிப் அந்த சார்பு நிலைய குறைக்குது. அது மட்டும் இல்ல, இறக்குமதி பண்ற சிப்ஸ்ல ஏதாவது பேக் டோர், சாபட்டாஜ் இல்லனா கில் ஸ்விட்ச் மாதிரி ரிஸ்க் இருக்கலாம். இந்த உள்நாட்டு சிப் அந்த பயத்தை போக்கிடும். நம்மளோட எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம் இத. இந்த விக்ரம் 32 பேட் 180 நானோமீட்டர் டெக்னாலஜில செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ வர போன்கள்ல எல்லாம் 5 நானோமீட்டர், 3 நானோமீட்டர்னு ரொம்ப சின்ன சிப் இருக்கும்போது இந்தியா ஏன் 180 நானோமீட்டர்ல பண்ணிருக்கு? இது கொஞ்சம் பழைய டெக்னாலஜி மாதிரி தெரியலையா? இது நிறைய பேர் கேட்கிற கேள்விதான், நியாயமான கேள்வியும் கூட. ஆனா நம்ம கான்டெக்ஸ்ட பார்க்கணும். இந்த விக்ரம் 32 சிப் உங்க ஐபோன்கோ லேப்டாப்கோ போட்டியா செய்யல. இதோட வேலை ஸ்பேஸ்ல, விண்வெளியில சூழல் ரொம்ப கடுமையானதா இருக்கும். டெம்பரேச்சர் -55 டிகிரில இருந்து +125 டிகிரி வரைக்கும் போகும். ரேடியேஷன் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ல வேகமா வேலை செய்யறதை விட நம்பகத்தன்மையோட வேலை செய்யணும். அதுதான் முக்கியம். இந்த 180 நானோமீட்டர் டெக்னாலஜி அதுக்கு பேர் போனது. ரேடியேஷன் டாலரன்ஸ் ஜாஸ்தி. அப்போ சின்ன நானோமீட்டர் சிப்ஸ் இந்த அளவுக்கு தாங்காதா? அது வேகமா இருக்கலாம், பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா ஸ்பேஸ்ல நமக்கு ஸ்டெபிலிட்டி, உறுதி தான் முக்கியம், வேகத்தை விட. நாசா கூட இந்த மாதிரி சிப்ஸ பல வருஷம் முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இந்தியா தன்னோட இப்போதைய தேவைகளுக்காக தன்னோட சொந்த டெக்னாலஜில இத செஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான முதல் படி. ஆக விண்வெளிக்கு இந்த சிப் ஓகே, ஆனா ஒரு படி பின்னாடி போய் யோசிச்சா இந்தியாவுக்குன்னு சொந்தமா இந்த மாதிரி சிப்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம் ஒட்டுமொத்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு? இது இல்லாம எதிர்கால திட்டங்கள் ரொம்ப கஷ்டம். இந்தியா ஸ்பேஸ்ல பெரிய கனவுகளோட இருக்கு. இப்போ இருக்கிற 50 சேட்டலைட்ட 3 மடங்காக்கணும்னு பிளான் பண்றாங்க. சொந்தமா ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டணும், ககன்யான் மூலமா மனிதர்களை அனுப்பணும், செவ்வாய் வெள்ளிக்கு அடுத்தடுத்த மிஷன்ஸ் அனுப்பணும், ஜப்பானோட சேர்ந்து சந்திரயான் 4-5 பண்ணணும். இப்படி நிறைய இருக்கு. இவ்ளோ காம்ப்ளெக்ஸான முக்கியமான திட்டங்களுக்கு வெளிநாட்டு சிப்ஸே நம்பிட்டு இருந்தா அது ஒரு பெரிய வீக்னஸ். சப்ளை பிரச்சனை வரலாம், டெக்னாலஜி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், இல்லனா நம்ம முன்னாடி பேசின பாதுகாப்பு பிரச்சனை வரலாம். அதனால இந்த திட்டங்கள் ஜெயிக்கணும்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற நம்பகமான உள்நாட்டு சிப் டெக்னாலஜி ரொம்ப அவசியம். விக்ரம் அதுக்கான ஆரம்பம் தான். ஆனா இது மாதிரி லட்சக்கணக்கில் பண்ணணும்னா பெரிய ஃபேக்டரி வேணுமே. அதான் அந்த ஃபேப்ஸா. இந்தியால அது எப்படி இருக்கு? ஃபேப்ஸ், அதாவது ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்ஸ். இதுதான் இந்த செமிகண்டக்டர்ஸ பெரிய அளவுல ரொம்ப ரொம்ப சுத்தமான சூழல்ல உற்பத்தி பண்ற இடங்கள். பில்லியன் கணக்குல டாலர் செலவாகும். ரொம்ப சிக்கமான டெக்னாலஜி வேணும். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கட்டுற மாதிரி கஷ்டம் கூட சொல்லுவாங்க. இந்தியால இப்போதுக்கு செயல்பாட்டுல இருக்கிறது சில ஃபேப்கள் தான். ஒரு 4 இருக்கலாம். ஆனா அடுத்த சில வருஷத்துல ஒரு 10 புது ஃபேப் கட்டணும்னு இலக்கு. அதுக்கு 20 ப்ரொபோசல் கூட வந்திருக்குன்னு சொல்றாங்க. 10
ஃபேபு போதுமா? அது நல்ல ஆரம்பம் தான். ஆனா உலக அளவுல பார்த்தா இது ரொம்ப கம்மி. ஜப்பான்ல 100க்கு மேல இருக்கு, அமெரிக்கால 95, தைவான்ல இன்னும் அதிகம். இஸ்ரேல், மலேசியா மாதிரி சின்ன நாடுகள்ல கூட நம்மளை விட அதிகம் இருக்கு. சோ இந்த ஃபேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது தான் இந்தியா முன்னாடி இருக்கிற அடுத்த பெரிய சவால். இது டெக்னிக்கல் சவால் மட்டும் இல்ல, பணமும் கட்டுமானமும் பெரிய சவால். இது நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. விக்ரம் ஒரு தொடக்கம். இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்தியாவோட எதிர்கால திட்டம் என்ன, எங்க போக நினைக்கிறாங்க? விக்ரம் ஸ்பேஸ்க்கான முதல் படி. அடுத்தது கமர்ஷியல் யூஸ்க்கு, அதாவது நம்ம மொபைல் போன், கம்ப்யூட்டர், 5G இதுக்கெல்லாம் தேவையான இன்னும் சின்ன NM சைஸ்ல இருக்கிற சிப்ஸ 65nm, 40nm, 28nm மாதிரி இங்கே தயாரிக்கணும். அதுக்கு நிறைய ஃபேப்ஸ் வேணுமே. ஆமா, நிறைய ஃபேப்ஸ் கட்டணும், பிரைவேட் முதலீட்டை உள்ள கொண்டு வரணும். 2025 கடைசியில முதல் கமர்ஷியல் சிப் உற்பத்தி ஆரம்பிக்கணும். 2030க்குள்ள உலக மார்க்கெட்ல இந்தியாவோட பங்கு கணிசமா உயர்த்தி ஒரு $110 பில்லியன் மார்க்கெட்டை பிடிக்கணும் டார்கெட் வச்சிருக்காங்க. இது நடந்தா வெறும் சிப் உற்பத்தியோட நிக்காது. அதை சார்ந்து டிசைன், டெஸ்டிங், பேக்கேஜிங், அதுக்கு தேவையான கருவிகள்னு ஒரு முழு செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டமே உருவாகும். நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். நாமளே டிசைன் பண்ணி நாமளே ஃபேப்ல உற்பத்தி செஞ்சு அந்த முழு ப்ராசஸையும் நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ற ஒரு ஃபுல் ஸ்டாக் நேஷனா மாறணும்னு இந்தியா நினைக்குது. இதுதான் பெரிய லட்சியம். அதாவது டெக்னாலஜியை வாங்குறதுல இருந்து உருவாக்குற நிலைக்கு போறது. சரியா சொன்னீங்க. இது நிச்சயம் ஒரு லாங் டேர்ம் கேம் தான். அமெரிக்கா, தாய்வான், கொரியா, சீனா மாதிரி பெரிய பிளேயர்ஸ் கூட போட்டி போடுறது சுலபம் இல்ல. டைம் எடுக்கும், நிறைய முதலீடு, சப்போர்ட் எல்லாம் வேணும். விக்ரம் சிப் இந்த புது ஃபேப் திட்டங்கள் மூலமா இந்தியா இந்த போட்டியில சீரியஸா இறங்கியிருக்கு. பிரதமர் மோடி சொன்ன மாதிரி இந்தியாவோட சின்ன சிப் உலகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம்.